கார்பன் ரெசிஸ்டர் பற்றி சொல்லி தரேன்னு சொன்னேன். அதாவது ரெசிஸ்டர் அப்படிங்கிற காம்பனண்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் யூஸ் ஆகும். கார்பனை வச்சு எப்படி நம்ம ரெசிஸ்டர்ஸை ரெடி பண்ண போகிறோம். ரெசிஸ்டர் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுற காம்பனண்ட். நம்ம எவ்வளோ ரெசிஸ்டர், சில ரெசிஸ்டரோட அட்வான்டேஜ் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ்ன்னு இருந்ததுன்னா when a current flows through the resistor, so much of potential difference will be available across the resistor. இது வந்து நம்ம அந்த கிர்ஷாஃப் லா படிக்கும்போது தெரிஞ்சுப்போம். ஸோ கார்பன் ரெசிஸ்டரை பற்றி நான் சொல்லும்போது என்ன சொல்லணும், கார்பன் இஸ் a semiconductor having a resistivity of approximately 10⁻⁻⁵ ohm meter. இப்போ இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது கார்பனுடைய தின் லேயர் பண்ணுவாங்க. கார்பனுடைய ஆலோட்ரோப் வந்து இந்த கிராஃபைட் இருக்கு இல்லையா, இதை தான் மெயினாக யூஸ் பண்ணிப்பாங்க. கிராஃபைட் இஸ் ஆலோட்ரோப் ஆஃப் கார்பன் இல்லையா, கார்பன் டயமண்ட் கிராஃபைட். கிராஃபைட் இஸ் ஒன் விச் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ரெசிஸ்டர்ஸ். இது நம்ம ஃபார்முலா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த எல் rho L by A, capital L நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. So the length of the material, the area of cross section of the material, rho is the resistivity of the particular material. That gives you the resistance. So நமக்கு resistance எல்லாம் இருக்கும். For example, எனக்கு வந்து ஒரு 1 ohmலேருந்து, ohm is the unit of resistance. பார்த்தோம் இல்லையா, 6 ohmனு. 1 ohmலேருந்து எனக்கு 1 meg ohm வரைக்கும், மெக்குனா மெகா, மெகா அப்படின்னா 10⁻⁶. ஓகே, நான் இப்போ அசியூம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இருக்குது 100 மெக்லாம் கூட பண்ண முடியும் நம்மளால். 100 மெக்னா 10⁸ ஆகிடும். அதாவது மெகா இஸ் 10⁶, 100ன்னு சொல்லும்போது 10⁸ ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டர்ஸ்லாம் நம்ம கார்பன் ரெசிஸ்டர்ஸ், கார்பனை வச்சு பண்ண முடியும். அதுக்கேற்ற போல் இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் லெங்க்த்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோ இஸ் ஃபிக்ஸட் வேல்யூ, சம் வேல்யூ 10⁻⁻⁵ ஆர்டரில் எழுதியிருக்கேன். இதுக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்கும், நம்ம அதை பற்றி நம்ம இப்போதைக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ எல்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேல்யூவை நம்ம இந்த ரேஞ்சு, சச் எ லார்ஜ் வைட் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால் ரெசிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ அதோடைய வேல்யூ எப்படி அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. யூஸ்வலி ரெசிஸ்டர் காம்பனண்ட் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் ஒரு சிலிண்டர், 2 டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த 2 டெர்மினல் தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். 2 ஒயர், இந்த கார்பன்லேருந்து 2 ஒயர் சால்டர் பண்ணி எடுத்துருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம். தென் செராமிக் என்க்ளோஷர், அந்த கார்பனை சுற்றி செராமிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த வேல்யூ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு 3 ரிங்கு, அதில் கலர் ரிங்ஸை மார்க் பண்ணியிருப்பாங்க. 1 2 3, அந்த பாடி சிலிண்டரிக்கல் பாடியில் 3 கலர் ரிங்கை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் தள்ளி இன்னொரு ரிங் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இது 3 கலர் ரிங்கும் 3 கலர் ரிங்ஸ் இருக்கும். இது வந்து திஸ் இஸ் கால்டு டாலரன்ஸ் வேல்யூன்னு. டாலரன்ஸ்னா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. 1 ஓமோ 5 ஓம் 100 ஓம் 1000 ஓம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ண முடியாது. டாலரன்ஸ்னால் சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் பர்சன்டேஜ் இருக்கும் ஆஃப் த வேல்யூ. இல்லைந்து டீவியேஷன், இப்போது 1000 ஓம்லேருந்து எவ்வளோ தூரம் அது டீவியேட் ஆகிருக்கு அந்த வேல்யூ அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அது இந்த எல்என்ஏ கண்ட்ரோல் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற போல் இந்த டாலரன்ஸ் இருக்கும். ஸோ தில் பி ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 4 ரிங் இருக்கும். 3 கலர் ரிங்கு ஃபார் த வேல்யூஸ், 1 ரிங் ஃபார் தி டாலரன்ஸ். டாலரன்ஸ்னால் எவ்வளவு டீவியேஷன் ஃப்ரம் தி ஆக்சுவல் வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் டீவியேஷன் இருக்குன்றது. ஸோ 3 கலர் ரிங்கை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம், வேல்யூ எப்படி பண்ணிப்போம் அப்படின்னா, தெர் இஸ் அ கலர் கோடு இருக்குது. 0 to 9 வேல்யூஸ்க்கு ஒரு கலர் கோடு முதல்ல எழுதிப்பாங்க. பி பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ. ஸோ பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, அடுத்து ப்ளூ, வயலட். ப்ளூக்கும் பிளாக்குக்கும் வித்தியாசம் தெரியும்னா பிஎல்ஏ போட்டுக்கிறீங்க. பிஎல்னு போட்டால் ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9, 0 to 9 வேல்யூஸு.
இந்த 10 கலர்ஸில் அசைன் பண்ணிவிடுவோம் முதல்ல. இதுலேருந்து ஏதாவது ஒரு 3 கலர் தான் இந்த இடத்துல அந்த வேல்யூவை ஆஃப் த ரெசிஸ்டர் குறிக்கிறதுக்கு வரும். அதில் இந்த 3 ரிங்கில் முதல் 2 ரிங்கு ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டும், தேர்ட் ரிங்கு இன்னொரு ஆஸ்பெக்டும். எப்படின்னா முதல் 2 ரிங்கு கலர் வந்து அந்த வேல்யூவே எழுதணும். தேர்ட் ரிங் how many zeros to be added to that ன்னு வரும். how many zeros ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 1 கிலோ ஓம் எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ ஓம்னு எடுத்துக்கலாம். 1 கிலோ அப்படின்னா 1000 ஓம் இல்லையா, 1000 ஓம். ஸோ இந்த 1000 வேல்யூவை எப்படி 3 கலரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இது எப்படி பிரிச்சுக்கணும்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஒரு கலர், செகண்ட் நம்பருக்கு ஒரு கலர், தென் ரிமைனிங் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இப்போ இதில் இப்போ என்ன வரணும், 1க்கு என்ன கலர் இருக்கு, ப்ரௌனு. அப்போ ஃபர்ஸ்ட் ரிங் இஸ் ப்ரௌன். 0ங்கிற கலர் என்ன வருது, பிளாக். ஸோ பிளாக் கலர் இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர். அப்போ ஃபர்ஸ்ட் ரிங் வில் பி ப்ரௌன், செகண்ட் வில் பி பிளாக். தென் ஹவு மெனி ஜீரோஸ், 2 ஜீரோ வேணும். ஸோ 6ங்கிறதுக்கு 2 இருக்கிறதால ரெட். ஸோ இந்த 3 கலர் தான் நமக்கு அந்த 3 ரிங்கை அந்த பாடி ஆஃப் த ரெசிஸ்டரில் கொடுத்துருப்பாங்க ஃபார் 1000 ஓம்ஸ்க்கு. அதாவது 1 கிலோ ஓம்னு சொன்னால் ப்ரௌன், பிளாக், ரெட் இருக்கும். அப்படின்னா ப்ரௌனுங்கிறது 1, பிளாக்குங்கிறது 0, ரெட்டுங்கிறது 2 ஜீரோ போட்டுக்கணும். 3வது கலருக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸை குறிக்கும். ஸோ 1 0 2 zeros will give you 1 கிலோ ஓம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 47 கிலோ ஓம் எடுத்துக்கலாம். இல்லை லெட் சே 4.7 கிலோ ஓம்னு வச்சுக்கலாம். 4.7 கிலோ ஓம். 4.7 அப்படின்னா 4700 ஓம். கிலோனா 10 power 3. கிலோ ரெப்ரசன்ட்ஸ் 10 power 3 இல்லையா. ஸோ 4.7 10 power 3 அப்படின்னா 4700 ஓம். இப்போ இது எப்படி கலர் கோடில் மென்ஷன் பண்ணுறது, 4 எல்லோ, 7 ஒய்லெட். ஸோ கலர் கோடில் இருக்கும் எல்லோ, ஒய்லெட். how many zeros, 2 zeros. 2 zeros வரணும்னா ஆர். ஸோ அந்த 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டருடைய 3 கலரும் எப்படி இருக்குன்னா எல்லோ, ஒய்லெட், ரெட்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல. தெரியுதா? ஸோ இது மாதிரி இப்போது மேக்ஸிமம் இந்த 1 மெக் போகலாமா, 1 மெகா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளாக 1 மெக் ஓம் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம்னா 100 மெக் ஓம் போகலாம்னு சொன்னேன். லெட் அஸ் டேக் 1 மெக் ஓம். 1 மெக், 1னா ஓகே, மெக்னா 10 power 6 இல்லையா. அப்போ 10 power 6 ஓம். இது 10 power 6னா அப்போ 1 போட்டு 6 zeros வரும். 1 போட்டு 6 zeros வரணும். இது எப்படி இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறது, இந்த 1 கிலோவுக்கு பண்ணின மாதிரி 1 அப்படிங்கிறது ப்ரௌனு. அப்போ 1ங்கிறது ப்ரௌனு, 0ங்கிறது பிளாக்கு. 0 வேல்யூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ இப்போ போட்டாச்சு. அப்போ இது ப்ரௌன், இது பிளாக்கு. how many zeros are there, 5 ஜீரோ இருக்கு. அப்போ கிரீன் வரணும். தெரியுதா? அப்போ 1 மெக் ஓமுக்கு கலர் கோட் என்ன வரும், ப்ரௌன், பிளாக், கிரீன். கிரீன் வந்து 5 ஜீரோ கொடுக்கும். ஸோ 1 மெக் ஓமுக்கு இந்த 3 கலர் கோடு இருக்கும். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் போகிறோம், இது மாதிரியே நிறைய பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஏ கலர் கோட், இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் கலர் கோட் இது. அப்புறம் இந்த டாலரன்ஸ்க்கு வரலாம். டாலரன்ஸுங்கிறது சொன்னேன் வேல்யூ. இப்போ ஒரு 1 மெக் ஓம்னா 1 மெக் ஓம்லேருந்து எக்ஸாக்டாக இருக்காது, ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ லெஸ் ஆர் கிரேட்டர் தேன் 1 மெக் ஓம் இருக்கும். அது எப்படி குறிக்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜ், இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் இருக்கும். there are generally 2 tolerance colors are used. Generally 2 tolerance color, ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர். ஸோ இந்த லாஸ்ட் ரிங், இந்த 4th ரிங்கு கோல்டாக இருந்ததுன்னா அது 5% டாலரன்ஸு, சில்வராக இருந்தால் 10% டாலரன்ஸுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% ஆஃப் த வேல்யூ தட் யூ ஹவ் arrived at using the 3 color code combination. Others இருக்கு, 2% டாலரன்ஸு, 1% டாலரன்ஸ்லாம் கூட இருக்குது. அது வந்து ரெட்டு, ப்ரௌன் ஏதோ கலர் யூஸ் பண்ணுவாங்க, இது படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் பட் மோஸ்ட்லி கோல்டு அண்ட் சில்வர் தான் வரும். கலருக்கு 4th கலரே இல்லைன்னா, 4th கலரே இல்லைன்னா the tolerance is maximum is
20% டாலரன்ஸ். ஸோ நாலாவது கலர் இல்லைன்னா 20% டாலரன்ஸ் இருக்குது, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 20% எல்லாமே டாலரன்ஸுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 4.7 கெல்வின் 4.7 கிலோ ஓம் எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லோ, வயலட், ரெட் அந்த 3 கலர் வந்துடும். சப்போஸ் இங்கே கோல்டு இருக்கு அப்படின்னா 5%. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர் வில் பி 4700 ஓம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படின்னு அர்த்தம். கோல்டாக இருந்தால் இது கோல்டு இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டா, கோல்டு ரிங்கு இந்த 4th கோல்டு ரிங்னு அசியூம் பண்ணிட்டா 5% டாலரன்ஸ். 5%னா 5% ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ விச் கேன் பி ஈஸிலி அரைவ் அட் 4700. 5%னா 5/100. ஸோ 7 5s are 35, 3 5 4s are 20, 23. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 4700 ஓம்லேருந்து அது ப்ளஸ் 235 இருக்கலாம் அல்லது மைனஸ் 235 ஓமாக இருக்கலாம். இதுதான் அந்த டாலரன்ஸுங்கிறது. அது 1%னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் பி சிம்பிளி 47 ஓம். அப்போ 1%ங்கிறது 47 ஓம் ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். மேக்ஸிமம் டாலரன்ஸ் இஸ் 20% அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எக்ஸாக்ட் வேல்யூ பண்ண முடியாது. தெர் இஸ் அ எரர், மார்ஜின் எரர் இருக்கும். அந்த மார்ஜின் எரரை 4th ரிங்காக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் வாட் இஸ் தி ஸ்மால் ரெசிஸ்டர்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் யூஸிங் கார்பன். அப்புறம் சொன்னேன் மெட்டல் வச்சு கூட ரெசிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அது பெட்டராக இருக்கும். மெட்டல் வந்து பெட்டர் டாலரன்ஸ் கிடைக்கும் மெட்டலில். ஸோ இந்த திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். நம்ம வந்து இப்போ ரெசிஸ்டிவிட்டின்லேருந்து நம்ம இதுக்கு வந்திருக்கோம். பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டி நம்ம மெட்டீரியலில் 3 டிவிஷனாக கிளாஸிஃபை பண்ணினோம். ஒன்று கண்டக்டர், த அதர் எக்ஸ்ட்ரீம் இஸ் இன்சுலேட்டர், த வேல்யூ இன் பிட்வீன் இஸ் கால்டு செமிகண்டக்டர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கார்பன் பிலாங் டு செமிகண்டக்டர் ஐடியா. இது மட்டும் இல்லை, ரெண்டாவது நான் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னேன். செமிகண்டக்டர் டெஃபினேஷனில் அட் லோ டெம்பரேச்சர்ஸ் இட் பிஹேவ்ஸ் லைக் அ இன்சுலேட்டர், ஹை டெம்பரேச்சர் ஆர் மாடரேட் டெம்பரேச்சர்ஸில் இட் பிஹேவ்ஸ் லைக் அ கண்டக்டர்னு சொன்னேன். இப்போது டெம்பரேச்சர் வேரியேஷனை பற்றி அப்போ கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா. அப்போது டெம்பரேச்சர் வேரியேஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம்னா நான் வந்து 3 மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். என்னெல்லாம்னா ஃபஸ்ட்டு லெட் மீ டேக் கண்டக்டர்ஸில் அலாய்ஸ், அப்புறம் பியூர் கண்டக்டர். பியூர் கண்டக்டர்னா பியூர் எலிமெண்டல் நான் எடுத்துக்கிறேன். காப்பரோ சில்வரோ அந்த மாதிரி பியூர் கண்டக்டர்னா இந்த இடத்துல பியூருங்கிறது அலாய் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் எலிமெண்ட் மட்டுமே இருக்குன்னு. தேர்ட் வந்து வில் கோ டு தி செமிகண்டக்டர். ஸோ 3த்துக்குமே நம்ம கிராஃப் வரைச்சி பார்க்கலாம். தட் இஸ் நான் எதை பற்றி பேச போகிறேன்? இது 3த்துக்குமே வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லிக்கலாம் அல்லது ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். அதாவது இந்த எல்லையும் நம்ம வந்து இப்போ வேரியேஷனை பற்றி ஒரி பண்ண போகிறது இல்லை. ரெசிஸ்டிவிட்டி வேரிஸ் வித் டெம்பரேச்சர், அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ வேரிஸ் வித் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். அதனால் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக சொல்லணும்னா ரெசிஸ்டிவிட்டி இஸ் த கரெக்ட் வேர்ட் வித் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் நான் சொல்லும்போது கேபிட்டல் டி யூஸ் பண்ணுறேன். அப்போது அப்சல்யூட் டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் கெல்வின். அலாய்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 விதமான அலாய் முக்கியமாக பார்த்தோம் அப்ளிகேஷன்ஸில். நிக்ரோம், மேங்கனின், கான்ஸ்டன்டன். ஸோ இந்த டெம்பரேச்சர் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ரோ அல்லது ஆர். ரோ யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒய் ஆக்சிஸ். ஸோ இது அட் 0 கெல்வின்ல the resistance is not going to be 0, it will have some value. So it is almost good amount of temperature range க்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இது அலாய்க்கு. பியூர் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்ன சொல்கிறேன், இங்கே அலுமினியமோ காப்பரோ அதாவது எலிமெண்ட்ஸ் பியூர் மெட்டல்ஸ்க்கு வரேன் நான். பியூர் கண்டக்டர்ங்கிறது இங்கே நான் எதை குறிக்கிறோம், மெட்டலை குறிக்கிறேன். அதனுடைய டெம்பரேச்சர் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட் வில் நாட் பி 0. ஒன்ஸ் அகைன் 0 கெல்வின்ல 0 ஆகாது. அதுலேருந்து அது ஸ்மாலர் வேல்யூ தேன் திஸ் இருக்கும் 0 கெல்வின்ல. தென் கொஞ்சம் பெண்ட், அதாவது தட் இஸ் நான் லீனியர்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் இட் வில் பி a straight line. இட் இஸ் நாட் a straight line below. ஸோ லோ டெம்பரேச்சரில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. ஒரு மாடரேட் நம்ம ரூம் டெம்பரேச்சர் கிட்டலாம் வரும்பொழுது
200 300 கெல்வின் கிட்டலாம் வரும்போது it will be a straight line. அப்புறம் திருப்பியும் it loses the linearity property. linear property னா straight line behavior இருக்காது. நம்ம இந்த ரேஞ்சில் தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது மாடரேட் டெம்பரேச்சர் ரேஞ்சில் வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஃபார் பியூர் மெட்டல்ஸ். போத் ஃபார் பியூர் மெட்டல்ஸ் அண்ட் அலாய் பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். அது கவனிக்கணும். ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணினா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கமிங் டு செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் பற்றி நம்ம டிஃபைன் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா நாம், இட் இஸ் இன்சுலேட்டர் அட் லோ டெம்பரேச்சர் becomes conducting at high temperature moderate temperature சொன்னோம். அப்போ அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் குறையிறது. ஸோ டோட்டலி ஆப்போசிட் பிஹேவியர் இது. ஸோ செமிகண்டக்டருக்கு என்ன ஆகும், இட் இஸ் 0 கெல்வின் கிட்ட இட் will have very large value and the temperature as temperature increases the resistivity decreases. இந்த டிக்ரீஸ்ங்கிறது எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் டிக்ரீஸ் இது. that is the hallmark or the identification of semiconductor. So semiconductor resistivity நம்ம ஜெனரலா என்ன சொன்னோம், decreases with temperature exponentially அப்படிங்கிறது தான் தி செமிகண்டக்டருடைய ரெசிஸ்டிவிட்டி பிஹேவியர் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ ரைட், இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் சொன்னோம். இதில் முக்கியமானது இன்னொன்று நான் பார்த்துருக்கணும், இந்த பிட்வீன் அலாய் அண்ட் மெட்டல் வரும்போது பாருங்க இது ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. இது மாடரேட்லி ஒன்லி ஸ்டீப் இன்க்ரீஸ். அதில் தான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, டெம்பரேச்சர் வேரியேஷன் வில் பி ஸ்மாலர். அதனால தான் இதோடைய அப்ளிகேஷன் வேற. இது டெம்பரேச்சர் வேரியேஷன் வித் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியேஷன் வித் ரெசிஸ்டிவிட்டி வில் பி லார்ஜர் இந்த இடத்துல தேன் தி அலாய்ஸ். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், டிக்ரீசிங் இது. ஸோ இதனுடைய யூசேஜ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன். ஸோ இந்த டயக்ராமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோப் இஸ் லார்ஜர், இந்த ஸ்லோப் இஸ் ஸ்மாலர். அதாவது வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர் ஸ்மாலர், இங்கே ஸ்லைட்லி லார்ஜர் கம்பேர்ட் டு திஸ். ரெண்டுமே பாசிட்டிவ் வேரியேஷன், இங்கே நெகட்டிவ் வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டு வருது ஆஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இப்போ நம்ம இந்த மோஸ்ட்லி இந்த மெட்டலுக்கும் இந்த அலாய்க்கும் வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து லீனியராக இருக்கிறதால we can approximate. எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம்னா வேல்யூஸ் எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம், அதாவது எக்ஸ்பிரஷன் நான் வந்து எம்பிரிக்கலாக எழுத போகிறோம். எம்பிரிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச ப்ரொசீஜர்லேருந்து கண்டுபிடிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அட் சம் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கலாம். R0 இஸ் ரெசிஸ்டன்ஸ் அட் டெம்பரேச்சர் 0ன்னு போட்டிருக்கேன். இங்கே 0 கெல்வின் இல்லை, இந்த இடத்துல போட்டதெல்லாம் நான் வந்து கெல்வினில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வரும்பொழுது மாறும், நான் சொல்கிறேன். 1 + ஆல்ஃபா, இங்கே நான் தீட்டான்னு எழுதிக்கிறேன் டெம்பரேச்சரை. ஸோ அந்த போன கிளாஸில் போன வாட்டி சொன்ன மாதிரியே தீட்டான்னு எழுதும்பொழுது டெம்பரேச்சர் இஸ் இன் டிகிரி செல்சியஸ். டீன்னு எழுதினா டெம்பரேச்சர் இஸ் இன் டிகிரி கெல்வினில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல R0 அப்போ நான் போட்டிருக்கிறது, R0 இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் at 0 degree Celsius. 0 degree Celsius na எவ்வளவு கெல்வின்? approximately 273 Kelvin. 0 degree Celsius is 273 Kelvin. So resistance at 0 Kelvin illa, resistance at 0 degree Celsius. In the relation is a straight simple relation for describing the resistances of a pure metal especially and an alloy also. இது ஆல்ஃபாங்கிறது யாரு? That is called temperature coefficient of resistance. That is, it discusses, it talks about how the resistance of the material varies with the temperature. Adha the peru temperature coefficient. This positive quantity, increasing resistance increase adha positive quantity. 0 degree Celsius la R0 irukum. At any other temperature theta degree Celsius la its resistance is R nu eduthikalam. இந்த ஆல்பா வெப்ப இதுல இருந்து கண்டுபிடிக்கிறது சிம்பிளா இதுல இருந்து இப்போ we can இது R0 மல்டிப்ளை பண்ணி R அந்த பக்கம் left hand side la amchita adல இருந்து ஆல்பா எழுதலாம். So this gives you alpha is equal to R minus R0 divided by R0 theta. So a simple relation for alpha is R minus R0 by R0 theta ன்னு போடலாம். இப்போ for example இப்போ
இதுதான் 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். 0 டிகிரி செல்சியஸ்னா எவ்வளோ சொன்னேன், 273 கெல்வின் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கிராஃபில் இது 273 கெல்வின். இந்த வேல்யூ என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அட் எனி அதர் டெம்பரேச்சர், இதுதான் இந்த தீட்டாங்கிற டெம்பரேச்சரில், தீட்டா நமக்கு தெரிஞ்ச டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நம்ம படிக்க போகிறோம் அதை பற்றி. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்லையும் அட் எனி அதர் டெம்பரேச்சர் தீட்டாலையும் ஆர் கண்டுபிடிச்சிட்டா திஸ் ஆல்ஃபா வில் கிவ், இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த ஸ்லோப்லேருந்தும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப்லேருந்தும் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க முடியும். அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த ரோக்கு பதில் இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஆர்னு இங்கே போட்டுக்க போகிறேன் இல்லையா. ஸோ ஸ்லோப்லேருந்தும் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். there is another way of finding alpha, அதாவது R0 0 டிகிரி செல்சியஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். அதாவது இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a material which is alloy or a pure metal with variation with temperature, இந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் θ1ங்கிற டெம்பரேச்சருக்கு எப்படி எழுதுவோம், R1 is equal to, so θ1 னா இங்க R1 எழுதிக்கிறேன். அதே போல another temperature R θ2க்கு, θ2 டிகிரி செல்சியஸ், once again இது எல்லாமே டிகிரி செல்சியஸ். R2ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் at θ2 டிகிரி செல்சியஸ். so instead of R0 we can eliminate, இதிலிருந்தே நம்ம ஆல்ஃபாக்கு கண்டுபிடிக்கலாம். I will leave it as an exercise for the students. ரொம்ப ஈஸி இது, வேணா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். முதல்ல எக்ஸ்பிரஷன் எழுதிடுறேன். ஸோ therefore alpha from these two expressions, alpha will become R2 minus R1. ஞாபகம் வச்சுக்கணும், θ2 நான் ஹையர் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிறேன். அப்போ R2 will be greater than R1. as temperature increases resistance increases இல்லையா. அப்போ θ2 இந்த இடத்துல greater than θ1 நான் அசியூம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ R2 is greater than R1 அர்த்தம். அப்போ R2 minus R1 divided by R1 θ2 minus R2 θ1. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்களால டெரைவ் பண்ண முடியும். this expression is from 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற வேல்யூ வச்சுட்டு பண்றது. at two other temperature θ1 θ2 இருந்தா ஆல்பாவை நம்ம இப்படி டெரைவ் பண்ண முடியும். இது மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஜெனரலி. நம்ம 0 டிகிரி செல்சியஸ்ல பண்றதுங்கிறது பண்ண முடியாம இல்லை, ஐஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. 0 டிகிரி செல்சியஸ்னா ஐஸ் பாயிண்ட், 100 டிகிரி செல்சியஸ்னா ஸ்டீம் பாயிண்ட், வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் அல்லது ஸ்டீம் பாயிலிங் பாயிண்ட் சொல்லுவோம். இது ஐஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஈஸியாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக 0 டிகிரி செல்சியஸ்லையும் பண்ண முடியும். 0 கெல்வின் இல்லை, 0 டிகிரி செல்சியஸ். அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. கெல்வின் வேற, கெல்வின் 0ங்கிறது நெவர் அட்டைனபிள். 0 கெல்வின் நம்மளால இன்னி வரைக்கும் அச்சீவ் பண்ணவே முடியல. க்ளோஸ் டு 0 கெல்வின் தான் போக முடியும். 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ரொம்ப ஈஸி, ஐஸ் பாயிண்ட், அதாவது வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிற பாயிண்ட் தான் 0 டிகிரி செல்சியஸ். அது ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இது எப்படி டெரைவ் பண்ணுறது, இன்னொரு அக்கேஷனில் வேணால் நான் சொல்கிறேன், ப்ராப்ளம் மாதிரி வேணால் போடலாம். இப்போதைக்கு இது எப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதுலேருந்தும் இந்த ஆல்ஃபா இப்படிலாம் எழுதுறதுலாம் ஒன்லி ஃபார் பியூர் மெட்டல் அண்ட் அலாய் வேர் த வேரியேஷன் இஸ் அசியூம் டு பி லீனியர். லீனியர்னா என்ன, ஸ்ட்ரெயிட் லைன் வேரியேஷன். இது டோட்டலி எக்ஸ்போனென்ஷியல், இது கான்செப்டே வேறு. இப்போ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வில் சுவிட்ச் ஆன் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு காம்பனண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த ரெசிஸ்டன்சஸ்லாம் சீரீஸாக இருந்தால் என்ன ஆகும், பேரலாக இருந்தாலும். கெப்பாசிட்டன்ஸ் எப்படி சீரீஸாக இருந்து பேரலாக இருந்தால் என்னன்னு நம்ம ஒரு சர்க்கியூட்டில் வரும்பொழுது ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் இன் பேரலல் படித்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்க்கு பண்ண போகிறோம் இப்போ நம்ம அடுத்தது. ஸோ இதுக்கு அடுத்து அந்த டாபிக் தான் எடுத்துக்கணும்.